தாயை தந்தைய சீ வாய மூடுன்னு கூட சொல்லக்கூடாது. சீன்னு சொல்றது ரொம்ப பெரிய அசிங்கமான வார்த்தை. அனாதை இல்லங்களுக்கு கொண்டு போய் தாயும் தந்தையும் சேர்க்கக்கூடிய நிலை. காசு பணம் மாசம் மாசம் கொடுத்துட்டா போதுமா? என் தாயை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டேன், காசை கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், மாசம் 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், போதுமா? ஒரு நாளும் போதுமாகாத சகோதர சகோதரிகளை விட்டு வேறையை அனுப்புறிய, வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்றிய. வீட்டை விட்டு வெளியே போ. எந்த நேரம் முன்னால சண்டை, எந்த நேரம் முன்னால பிரச்சனை, எந்த நேரம் முன்னால வீட்டுல நிம்மதி இல்லை. உன் தாய், உன்னுடைய தந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டு வெளியே அனுப்புறல, மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய கை சேதவாளி. நாளை மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல நீ பிடிக்கப்படுவ, நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல நீ கேள்வி கேட்கப்படுவ. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உன் தாய் தந்தை இடத்துல நீ பேசும் பொழுது பண்பா பேசு, பொறுமையா பேசு, நிதானமா பேசு. கரீம்னு சொன்னா அன்பாக பேசு, முஹப்பத்தாக பேசு. ஊர்ல இருந்து உன் தாய் தந்தையுடைய முகத்தை பாரு, அதுக்குண்டான கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி காட்டுறாங்க. உன் தாய் தந்தை மௌத்தாயிட்டாங்களா, அவங்களுக்காக துவா செய். உன் தாய் தந்தை மௌத்தா போயிட்டாங்க, கபரு குழியில வச்சோன்னா 3 நாள் 40 நாள் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் மௌத்தா போயிட்டா எனக்காக துவா செய் வாப்பா, நான் மௌத்தா போயிட்டா எனக்காக குர்ஆன் ஓது வாப்பா, எனக்காக நன்மையை சேர்த்து வை வாப்பா. நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டு போகலன்னு சொன்னா நம்மளை விட மிகப்பெரிய நஷ்டவாளி வேறு யாரும் கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், தாய் தந்தை இடத்துல பேசக்கூடாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், மனதை உடைக்கக்கூடிய வார்த்தைகள், கஷ்டத்திற்குள்ளாகக்கூடிய வார்த்தைகள். பிள்ளை தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டு விட்டால், ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எதுவரையிலும் உன்னுடைய தாயும் உன்னுடைய தந்தையும் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உன்னுடைய பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தஆலா மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.